வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கை தமிழன். ஒரு சிறிய காணொளியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதாவது தற்போது நமது சமூகத்தில் திணிக்கப்படும் சில விஷமமான பொய், அதாவது நம்ம சமூகத்தை அழிப்பதற்காக பிரித்து அழிப்பது. இது நான் ராமன் என முருகன் வேறு, சுப்பிரமணியன் வேறு, கந்தன் வேறு, வடிவேல் வேறு என்று பல பிரச்சாரங்கள். இதை மதமாற்று அந்த அமைப்பினர்கள் தான் இதை செய்வது. இதை நம்பி நமது சமூகத்தில் பல பேர், அதாவது மூடர்கள், மூர்க்கர்கள், பிரபாகரனால மொழிவரி தூண்டப்பட்டவர்கள், இப்படியானவர்கள், திராவிடத்தால மொழிவரி தூண்டப்பட்டவர்கள் தான் இதுக்கு பின்னால் போவது. அதாவது மொழிவரியை தூண்டி நமது சமூகத்தை அழிப்பது. மொழிவரியை தூண்டுவதன் மூலம் ஓடுற குதிரைக்கு கண்ணை கட்டின மாதிரி மொழிவரி தான் அவனுக்கு இருக்கும், தன் சமயத்தை இருக்காது. நான் உன்னோட இருந்து உன் சமூகத்தை அழிப்பேன், பைபிள் வசனம். இந்த தமிழன் என்று இந்த தலைமை தாங்குவது, அரசியல் கட்சிகள் நடத்துவது, இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி குடிக்கிறது, குஞ்சு குடிக்கிறது எல்லாம் கிறிஸ்தவ பாதிரிகள்ற தலைமையிலான் இது நடக்குது. அதுதான் அதே தான் இந்த திட்டமும். அதாவது ராவணன் தமிழன், ராமன் ஆரியன், ஆரியன் வந்து நம்மளை தமிழன் அழிச்சு போட்டான்ன்ற மொழி வரி உள்ளவன் இதொண்டு வரும். இதுதான் கிறிஸ்தவத்தின் தந்திரம். அதாவது நம்மட சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர் இருந்தார். சித்தர் பாடல்கள் மிகவும் எளிமையாகவும் மிகவும் விளக்கமாகவும் இருக்கும். சிவவாக்கிய சித்தர் பிறக்கும் போதே சிவ என்று தான் பிறந்தவர். பிறக்கும் போதும் பெரும்பாலான குழந்தைகள் வீர் என்று ஆனால் இவர் அல்ல, சிவ என்று வாய் முணுத்து கொண்டு இருந்து அப்படியே பிறந்த ஒரு குழந்தை தான் சிவவாக்கியர். 18 சித்தர்களில் முக்கியமான ஒருவர் சிவவாக்கியர். அந்த சிவவாக்கியர் பாடல்ல, அதாவது அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தமானது, 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம், அரியதோர் எழுத்தை உன்னி செப்புவேன் சிவவாக்கியம், தோஷ பாவமாயை தூர ஓடவே என்று பாடுகிறார். அதாவது மிக அரிதான இந்த நமசிவாய என்ற மந்திரம் சொல்றதுக்கு அரிது. எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த யாரும் சொல்ற இயலாது. போன பிறப்பு கொடுப்புன்னு இருக்கிறவன் மட்டும்தான் இந்த நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லலாம். அப்படியான ஒரு அரிதான மந்திரம் அன்று தொட்டு இன்று வரையாதான் இருக்குது. அதாவது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவை என்று பாடின மாதிரியும், காதலாகி திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி உய்ப்பது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவை. வேதம் 4 இருக்கு, யசுசாமம் என்ற சமஸ்கிருத வேதங்களின் சாராம்சமாக இருப்பது நமசிவாய என்ற மந்திரம் என்று திருஞான சம்பந்தர் பாடுகிறார். அதுபோல மாணிக்கவாசகர் நம்முடைய திருவாசகத்துல நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, நமசிவாய, அதாவது நமசிவாய என்ற நாமந்தான் முதல் வாழ்வு என்று பாடுகிறார். அதாவது வாழ்த்தி போட்டு தான் பிறகு அந்த ஈசண்ட பாதத்தை வாழ் என்று வர. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை முதன்மையாக வச்சு அவர் அந்த பஞ்சாட்சர மந்திரம் சகல பாவங்களையும் தோஷ பாவ மாயை தூர ஓடவை. அதாவது பாவம் மாயையாலான் ஒருத்தன் பாவம் செய்வான், அந்த பாவம் செய்ய அவனுக்கு தோஷம் உருவாகிறது. அப்ப இந்த மூண்டையும் இந்த மந்திரம் அளிக்கும். இந்த மந்திரம் தான் 6,200 தேவர் அன்றுரைத்த மந்திரம். இந்த தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அன்று தொட்டு இன்றைக்கு இந்த பிரபஞ்சம் உருவாகும் அன்று வரைக்கும் அவர்களே முணுமுணுத்து கொண்டிருக்கிற மந்திரம் என்று சிவவாக்கிய சொல்றார், பாடுகிறார். நமசிவாயத்தை தான் இந்த சகல தேவர்களும் முணுமுணுத்து கொண்டிருக்கிற நமசிவாய மந்திரம். அதில் அடுத்த பாட்டு வர, ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கடந்து போய் வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி பல 100 கோடி என்று பார்க்கிறார். இப்ப நாம நிறைய பேர் திருக்கேதீச்சரத்தில் அங்க முருகன் இருக்கிறார், இங்க சிவன் இருக்கிறார், அந்த கோயில் கதிராமத்துல இந்த முருகன் இருக்கிறான், எல்லாரும் பள்ளியை கட்டிட்டு போறது. அவர் பாடுறார், உனக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான். முதலாவது உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ விட்டுட்டு அங்க இங்க தேடி அலைகிறா. இப்ப நம்ம கதிராம பாத யாத்திரை போற மாதிரி இந்த என்ன காதல் காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக தன் பொல்லாச்சர விருத்து ஆடியதென்ற போல இந்த கதிராம பாத யாத்திரை, நம்மட பாத யாத்திரையை பார்த்துட்டு இந்த கிறிஸ்தவன் ஈயடிச்சான் கொப்பி அடிச்சான் தானே, அவனுக்கு ஒரு சுய புத்தி ஒன்றும் இல்லை. அவனும் பாத யாத்திரை மடுமாதா பாத யாத்திரை, அந்த பாத யாத்திரை, புல்லுமலை பாத யாத்திரைண்டு அவனும் காவி உடுப்புகளை கட்டிட்டு திரிறான். இது அவன்கிட்ட வேற, இது அது அவர் புதுனம் வேற. நான் சொல்றேன், அங்க தெய்வம் இருக்கு இங்க தெய்வம் இருக்குன்னு போறான், ஆனா உனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நீ மறந்துட்டு இந்த வாழ்க்கையை முடிஞ்சு போகுதுன்னு பாடுகிறார். அது மாதிரி இந்த ஒரு பாட்டு,
அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் ஜபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே. அதாவது அந்தி மாலை உச்சி 3 வேளையும் தீர்த்தம் சந்தி தர்ப்பணங்கள் எந்த நேரத்திலையும் தான் ஜபிக்கிற மந்திரம் ராம 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 நாமம் என்று பாடுகிறார் சிவவாக்கிய சித்தர். சதாவு பஞ்ச பாதகங்களை துரத்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழலும் ஏழைகான் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே. பஞ்சபாதகங்களை துரத்தவல்ல அதாவது இந்த பாவப்பட்டவனே ஏழை எளியவனே இந்த எண்ணத்துக்கு பயப்படுறா ராமநாமம் இருக்குது சகல பாவங்களையும் துரத்த வல்றா ஒரு பாடு. நீ உன்னட்ட ஒன்றும் இல்லாட்டியும் பயப்படாத ராமநாமம் இந்த சகல பஞ்சபாதகங்களையும் துரத்த வல்ல நாமம் என்று ராமநாமம் தான் என்று பாடுகிறார். அடுத்தது நானதேது நாயதேது நடுவில் நின்றதேதடா கோனதேது குருவதேது கூறிவிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே. அவன் என்ன இவன் என்ன எல்லாம் அழிஞ்சு போகும். இந்த அழியாம இருக்கிறது இந்த ராம நாமமே. இன்னும் அழியாம பாதுகாக்கிறது அவன் என்ன இவன் என்ன கோனேது குருவேது எல்லாம் குலமாரே ஆனதேது அழிவதேது எல்லாம் அழிஞ்சு போகும் அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது பிறப்பும் இறப்ப எல்லாம் வரும் ராம ராம என்ற நாமமே தான் மிகவும் முக்கியமாக தான் அடிப்படையாகவும் இறுதியாகவும் இருக்கிறது என்று இந்த சிவவாக்கிய சித்தர் பாடுகிறார். இது மாதிரி அருணகிரிநாதர் ராமனை பற்றி பாடிக்கிறார். திருப்புகழ்ல ராம பட்டாபிஷேகத்தை பற்றி பாடிக்கிறார். ஆனால் நம்மளோட சமூகத்தில் இந்த மொழி வரி உள்ள மூடர்கள் இந்த கிறிஸ்தவற்றிருந்த சதியை நினைச்சு சிலவர் நான் தீபாவளி கொண்டாடுற இல்லை அது இல்லைன்றெல்லாம் பெருமையா திரிகிறானோ. தண்ட தலையில மண்ணாளி மட்டும் இல்லை தன் சமூகத்தையும் அழிக்கிற இந்த கொடிய மூடர்கள் அழிக்கப்பட வேண்டும். ஜெய் ஸ்ரீராம்.